நாங்க ஊழலை ஒழிப்போம், கருப்பு பணத்தை சுத்தமா ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிதான் ஆட்சிக்கு வந்தாங்க. காங்கிரஸுக்கு தான் நிறைய போராட்டங்கள் நடத்தினாங்க. ஆனா இப்போ பாத்தீங்க அப்படின்னா தேர்தல் பத்திரம் மூலியமா கிட்டத்தட்ட 7000 கோடி அளவுல கருப்பு பணத்தை வெள்ளையா மாத்தி ஊழல் பண்ணிருக்காங்க. பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு தீவிரவாத அமைப்பு கிட்ட இவங்க பணம் வாங்கியிருக்காங்க. நாங்க தீவிரவாதத்தை ஒழிக்க போறோம், பாகிஸ்தான் எதிரி நாடு, போர் புரிய போறோம் அப்படிலாம் சொல்லிட்டு யார நமக்கு எதிரியா சித்தரிக்கிறானோ அவன் கூட அவன் உறவாடுறான். கடந்த காலத்துல காங்கிரஸ் இருந்ததை விடவும் பல 100 மடங்கு மிகப்பெரிய பண முதலைகளா மாறுறானுங்க. உலக அளவுல பணக்காரனா தன்னுடைய பட்டியல்ல முன்னேறதுக்கு பாக்குறானுங்க. ஆனா நாடு மேலும் 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 கீழே அதல பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கு. அப்ப ஊழலை ஒழிக்க வந்த கட்சி பிஜேபி கிடையாது, ஊழலை அதிகரிக்க வந்த கட்சி பிஜேபி. ஊழலோட ஊற்றுக்கண்ணே பிஜேபி தான் அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். உண்மையாகவே இந்த தமிழ்நாட்டுல கோயில் நிலங்களையும் கோயில் சொத்துக்களையும் திருடுறாங்களா? சிதம்பரம் மாதிரியான கோயில்கள்ல மிகப்பெரிய உண்டியல்ல போடக்கூடிய ஆண்டு முழுவதும் வருமானம் வரக்கூடிய பல லட்சம் கோடி ரூபாயை எடுத்துக்கிட்டு போற அர்ச்சகர்களா அப்படின்னு பார்த்தா அவங்க அர்ச்சகர்கள்ங்கிறவங்க பெரும்பாலும் இந்துக்களா இருக்காங்க, குறிப்பா பிராமணர்களா இருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது நம்ம ஷோ ஒரு கேள்வி ஒரு பதில். இந்த ஷோல நம்ம கூட மக்கள் அதிகாரத்தின் மாநில துணை செயலாளர் மூர்த்தி இருக்கிறார். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தொடர்ந்து வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நிர்மலா சீதாராமன் இருக்கக்கூடிய இந்த பிஜேபி கட்சி 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்க ஊழலை ஒழிப்போம், கருப்பு பணத்தை சுத்தமா ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிதான் ஆட்சிக்கு வந்தாங்க. காங்கிரஸுக்கு தான் நிறைய போராட்டங்கள் நடத்தினாங்க. ஆனா இப்போ பாத்தீங்க அப்படின்னா தேர்தல் பத்திரம் மூலியமா கிட்டத்தட்ட 7000 கோடி அளவுல கருப்பு பணத்தை வெள்ளையா மாத்தி ஊழல் பண்ணிருக்காங்க. ஆனா இதை பத்தி நிர்மலா சீதாராமன் எதுவும் பெருசா பேசிக்கிட்டதே இல்லை, பேசுனதும் கிடையாது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஊழல் ஒழிப்பு அப்படிங்கிற முறையில தான் காங்கிரஸுக்கு மாற்று பிஜேபி அப்படிங்கிற முறையில ஆட்சிக்கு வந்தாங்க இந்த பிஜேபி காரவங்க. அப்ப அடிப்படையில ஊழலை ஒழிக்கிறது எங்களாலதான் முடியும், வெளிநாடுகள்ல சேமித்து வைக்க உள்ள கருப்பு பணத்தை நாங்க மீட்டு கொண்டு வருவோம், எல்லாருடைய வங்கியிலையும் நாங்க 15 லட்சம் பணம் போடுவோம் அப்படிலாம் சொன்னாங்க. யாரு? அமித்ஷா சொன்னாரு. அதை திரும்பி கேட்டோம்னா என்ன சொன்னாங்க, உங்களுடைய தேர்தல் வாக்குறுதின்னு சொன்னா அது எலெக்ஷன் ஜும்லா அப்படின்னு சொன்னாரு. அது சுமனாத்துவம் அப்படிங்கிற மாதிரி பேசி முடிச்சாந்தாரு. அதை வெளிப்படையாவே பேசினாங்க. இங்க இருக்கக்கூடிய யாரு, நம்ம ரங்கராஜன் பாண்டே கூட அதை அப்படி பேசினாரு. அது வெறுமனே கோரிக்கைங்க அப்படின்னு பேசினாரு. சரி, ஊழலை ஒழிக்கிறதுக்கு நீ வந்தின்னு சொன்னா எந்த ஊழல் இருக்கோ அந்த ஊழலுக்கு மாற்றாக ஊழலை ஒழிச்சு காட்டணும்ல. 100 நாள் வெயிட் பண்ணானுங்க, 200 நாள் வெயிட் பண்ணானுங்க, கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகி போச்சு. இன்னைக்கு நிலைமை என்னன்னு பார்த்தா அந்த ஊழலை விட இந்த ஊழல் ஒரு மெகா ஊழலா வளர்ந்து நிக்குது. அது எப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, வந்த உடனே இந்தியாவில் யாரும் செய்யறதுக்கு யோசிச்சு ஒரு வேலையை அவங்க செஞ்சாங்க. பண மதிப்பிழப்பு செஞ்சாங்க. டிமானிட்டைசேஷன் அப்படிங்கிற திட்டத்தின் மூலமா இவ்வளோ பணம் இந்தியாவில் எக்ஸஸ் பணமா வந்துருச்சு, பாகிஸ்தான் கள்ளப்பணத்தை கொண்டு வந்துட்டாங்க, நாங்கள் அதை ஒழிக்க போறோம் அப்படின்னு சொல்லி இருந்த பணத்தை விட 500,000 செல்லாதுன்னு அதிகமான பணத்தை அடிச்சு தங்களுடைய வங்கி கணக்குகளையோ அல்லது கள்ளப்பணத்தையோ அதிகரிச்சுக்கிட்டு பிளாக் மணியை ஒயிட்டா பண்ணிக்கிட்டு இருக்கிற பணத்தை விட அதிகமாக காட்டி ஒன்றுக்கு ஒன்று முரணா கணக்கில் டேலி ஆகாத அளவுக்கு அவங்க ஊழல் பண்ணாங்க. சரி, அதுதான் அப்படின்னு சொன்னா எலக்டோரல் பாண்டுன்னு சொல்லக்கூடிய இப்போ எஸ்பிஐ எந்த தகவலை கொடுக்கறதுக்கு முன்னுக்கு பின் முரணா பேசிக்கிட்டு நீதிமன்றத்தில் கையை பிசையுதோ அந்த வேலையை அவங்க செஞ்சாங்க. இதன் மூலமா நேற்று முந்தானத்து தகவல் வரைக்கும் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு தீவிரவாத அமைப்பு கிட்ட இவங்க பணம் வாங்கியிருக்காங்க. ஆனா என்ன சொல்ற, நடைமுறையில நாங்க தீவிரவாதத்தை ஒழிக்க போறோம், இஸ்லாமிய மத அடிப்படைவாதத்தை ஒழிக்க போறோம், பாகிஸ்தான் எதிரி நாடு, போர் புரிய போறோம் அப்படிலாம் சொல்லிட்டு யார நமக்கு எதிரியா சித்தரிக்கிறானோ அவன் கூட அவன் உறவாடுறான். இப்படி ஒட்டு மொத்தமா பாக்குற பொழுது எந்தெந்த வகையிலையெல்லாம் பிஜேபி ஒரு மோசடியை பண்ண முடியுமோ, தன்னுடைய சொந்த சொத்தை சேர்த்துக்க முடியுமோ, தன்னுடைய பங்குதாரர்களா இருக்கக்கூடிய அம்பானி, அதானி மாதிரியான கார்பரேட் பண முதலைகளுக்கு பினாமியா இருக்க முடியுமோ, இதையெல்லாம் செஞ்சு கடந்த காலத்துல காங்கிரஸ் இருந்ததை விடவும் பல 100 மடங்கு மிகப்பெரிய பண முதலைகளா மாறுறானுங்க. உலக அளவுல பணக்காரனா தன்னுடைய பட்டியல்ல முன்னேறதுக்கு பாக்குறானுங்க. ஆனா நாடு மேலும் 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 கீழே அதல பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கு. வறுமையில் இருக்கிற மக்கள் அதிகமா இருக்கிறாங்க, சாப்பிட முடியறது இல்லை, 2 வேளை உணவு மட்டுமே சாப்பிட்டுக்கிட்டு பல ஆயிரம் கோடி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட நபர்கள்ட்ட பெரும்பான்மை சொத்து போய் சேர்ந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்குற பொழுது ஊழலோட உச்சபட்சமா பிஜேபி தான் இருக்கு. இதுக்கு
கால்கோலிட்டதே வந்து அடிப்படையில அந்த அண்ணா ஹசாரேன்னு சொல்லக்கூடிய லோக்பால வந்து பில் பாஸ் பண்ண நபர் தான். அவர் இன்னைக்கு எங்க இருக்கிறாருன்னு தெரியல. அவர் இன்னைக்கு பதில் சொல்லுவாருன்னு கேட்டா கிடையாது. அப்ப ஊழலை ஒழிக்க வந்த கட்சி பிஜேபி கிடையாது, ஊழலை அதிகரிக்க வந்த கட்சி பிஜேபி. உண்மையிலேயே ஊழலை ஒழிப்பதற்காக ஒரு மாற்று நபர் வந்துட்டா நம்ம ஓட்டு போட்டோன்னு நீங்க ஒருவேளை ஓட்டு போட்டிருந்த நபரா இருந்தா இன்னைக்கு அவன் சட்டக்காலரை பிடிச்சி நடுத்தூரில் நிறுத்தி 10 வருஷமா என்ன பண்ண பதில் சொல்லு, இங்க எதுக்கு நீ ரோட் ஷோ வர்ற, இங்க எதுக்கு வந்து நீ வந்து ஊழலை ஒழிக்க போற, மறுபடியும் மீண்டும் மோடி, இன்னொரு முறை மோடி அப்படின்னா அப்ப இன்னும் ஒரு முறை தான் மோடி வருவாரா? அப்ப இருந்த 10 வருஷம் என்ன பண்ணு, நீ உலகம் பூரா சுத்திட்டு இருந்தே, என்ன உன் வேலை அப்படிங்கிற மாதிரி மக்கள் வந்து அவன் சட்டக்காலரை பிடிச்சி கேள்வி கேட்கணும். அப்பதான் ஊழலுக்கு அவன் பதில் சொல்லுவான். ஊழலோட ஊற்றுக்கண்ணே பிஜேபி தான் அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மிகப்பெரிய ஒரு RSS பண முதலைகளை உருவாக்கிட்டு இருக்கு. அது எதிர்காலத்துல மிகப்பெரிய படுபாதக செயலை செய்யறதுக்கு தயாராகிட்டு இருக்குங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நிர்மலா சீதாராமன் பேசும்போதும் சரி, இல்ல பிஜேபியில இருக்க பல பேர் பேசும்போதும் சரி, பொதுவாகவே கோயில் சொத்தை வந்து தமிழகத்துல திருடுறாங்க, கோயில் நிலங்களை திருடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? உண்மையாகவே இந்த தமிழ்நாட்டுல கோயில் நிலங்களையும் கோயில் சொத்துக்களையும் திருடுறாங்களா? கோயில் சொத்தை திருடுறாங்க அப்படின்னு நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க. கோயில் யாரு கட்டுப்பாட்டுல இருக்கு? கோயில் வந்து HRNC கட்டுப்பாட்டுல இருக்குங்க. பல கோயில்கள், பெரும்பாலான கோயில்கள் இருக்கு. ஒரு சில கோயில்கள் வந்து கிராம கோயிலா இருக்கு. இந்த கோயிலுக்கு வரக்கூடிய வருமானங்கள் அனைத்தும் ஒன்று உண்டியலுக்கு போகணும், அல்லது வந்து இந்த தட்டுக்கு போகணும், தீட்சிதர்களுக்கு போவோம், அல்லது வந்து அந்த அர்ச்சகருக்கு போகும். இதுல திருடுறது யாரு அப்படின்னு பார்த்தா, பக்தர்கள் வந்து தான் பயந்து, கடவுளுக்கு பயந்தவன் தன்னுடைய வாயை கட்டி வயிற்ற கட்டி கையில கிடைக்கிறத காணிக்கையா கொடுக்குறான். இதை திருடிட்டு போறது வந்து அர்ச்சகரா, அல்லது அர்ச்சகர் சார்ந்த பிராமணர்களா, அல்லது சிதம்பரம் மாதிரியான கோயில்கள்ல மிகப்பெரிய உண்டியல்ல போடக்கூடிய ஆண்டு முழுவதும் வருமானம் வரக்கூடிய பல லட்சம் கோடி ரூபாயை வந்து எடுத்துக்கிட்டு போற அர்ச்சகர்களா அப்படின்னு பார்த்தா, அவங்க அர்ச்சகர்கள்ங்கிறவங்க பெரும்பாலும் இந்துக்களா இருக்காங்க, குறிப்பா பிராமணர்களா இருக்காங்க. அப்ப பக்தர்கள் ஒருபோதும், பக்தர்கள் என்பவர் தன்னை வந்து இந்துவா உணர்றாங்களே ஒழிய அவர் அடிப்படையில் இந்துக்கள் கிடையாது. சாதி இந்துக்கள் கூட அந்த அர்ச்சகர்களுக்கு பயந்துதான் காசை உண்டியல்ல போடுறாங்க. அப்ப திருட்டு என்பது இந்த பிராமணர்களால் நடத்தப்படக்கூடிய, இந்த வந்தேரிகளால் நடத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் தானே ஒழிய, திருட்டு என்பதை திரும்ப திரும்ப குறிப்பிட்ட ஒரு அரசாங்கம் மேல அவங்க வைக்கிறாங்க, குறிப்பிட்ட ஒரு சித்தாந்தம் பேசக்கூடிய நிர்வாகிகள் மேல வைக்கிறாங்க. அடிப்படையில கோயில் சொத்தை அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் திருடிட்டு இருக்கிறது இவங்க மாதிரியான பிராமண கூட்டங்களும் பார்ப்பன ஆரிய வந்தேரிகளும் தான். குறிப்பா பார்த்தோம்னு சொன்னா, இந்த அர்ச்சகர்கள்ல தீட்சிதர்கள்னு சொல்லக்கூடிய, பட்டர்கள்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய அளவுக்கு வருமானம் வரக்கூடிய தமிழக பிரம்மாண்ட கோயில்கள் முழுவதையும் தான் கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க. அதுல பெரிய அளவுக்கு வருமானம் வருது. அந்த வருமானங்கள் முழுவதும் அவங்களுடைய கொடுத்த வாழ்க்கையில வந்து அம்பலமாகும். எனவே அப்படி பார்த்தோம்னு சொன்னா, திருட்டு என்பது இவங்களுக்கு உரியதானே ஒழிய பிற நபர்களுக்கு பொருந்தாது. திருட்டு என்பது இவர்களுடைய பாரம்பரியமான இந்த சமூகத்தை ஏற்றி பிழைக்கக்கூடிய ஒரு வழிவகையா தான் இருக்கு.